ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்கு. இதுல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்கிறேன்னா, நீங்களும் இந்த பிரார்த்தனையில கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக, உங்க பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிற உங்க பேர் எடுத்து ஒரு பேப்பர்ல சாயப்பா காலில் எழுதி குளிக்கப்படும். சாயப்பா 3 பேரோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்றோம் எல்லாம் தெரியணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில போற ஷார்ட்ஸ்ல யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்றோம் அப்படிங்கறத அதில் தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்ததுன்னா உங்க பேரையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டே பாதி நாட்களை கவலையுடனேயே கழித்து கொண்டே இருக்கிறாய். தேவையில்லாத விஷயங்கள் நிறைய உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவையான விஷயங்கள் எதுவுமே உன் மனதுக்குள் இப்பொழுது ஓடவில்லை. தவறாக நடந்து விடுவோம், ஏமாந்து விடுவோமோ என்ற பயம்தான் இருக்கிறது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் ஏமாந்ததுதான் அதிகமாக இருக்கிறது. அதனால் ஏமாற்றம் வந்து விடக்கூடாது என்பதற்காக நீ பல முறை பல விஷயங்களிலிருந்து தப்பித்து கொண்டே இருக்கிறாய். வாழ்க்கையில் நீ எதிலும் மாட்டிக்கொள்ள கூடாது என்றால் நீ எந்த விஷயத்திலும் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் என்று நினைக்கிறாய். அது தப்பான ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஏமாந்து விடக்கூடாது என்று நினைத்தால் நீ சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த செயலை செய்ய மாட்டேன், அந்த செயலை செய்ய மாட்டேன் என்று ஒதுக்குவது பயம். அந்த பயமானது உன் வாழ்க்கையில் உன்னை பெரிய இடத்திற்கு கொண்டு வராத, உன்னை இன்னும் அதிகமாக கீழ் இறங்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் எப்பொழுதும் கை ஓங்கவும் வாழ்க்கை ஓங்கி நிற்கவும் தான் பழகி கொள்ள வேண்டுமே தவிர, வாழ்க்கை அப்படித்தான் வர வேண்டுமே தவிர எப்பொழுதுமே கீழே நோக்கி பயணிக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ தைரியமாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் தேவையில்லாமல் பயந்து எதுவுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லவே கூடாது. எதுவாக இருந்தாலும், தனியாக இருந்தாலும் துணிந்து போராடி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். பல பேருக்கு உதாரணமாகத்தான் நல்ல முறையில் வாழ வேண்டும். பலருக்கு கேவலமாக பேசும் நிலையில் வாழவே கூடாது. தங்கமே, இதுவரை நீ பயந்து எல்லா விஷயமும் செய்யாமல் பாதியில் விட்டது அனைத்தையும் மீதி தொடங்க. நீ நிச்சயமாக கைவிட்ட அனைத்தும் உனக்கு கையை கொடுத்த உன்னை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். நான் இருக்கிறேன் உனக்காக. நல்ல விஷயங்களை செய்ய சீக்கிரமாக அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்வேன் உனக்காக. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.